இந்தியா ரீசன்ட் டைம்ல அக்னி 5 அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஏவுகணையின் சோதனையை வெற்றிகரமா பண்ணாங்க. இது உலக நாடுகளுக்கு தெரிஞ்சது அவ்வளவு மட்டும்தான். ஆனா இந்தியா அக்னி 5 சோதனை செய்யற அப்படிங்கிற பேர்ல நாங்க அக்னி 5 சோதனை செஞ்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு சிம்பாலிக்கான விஷயத்த சொல்லியிருக்காங்க. உண்மையாவே இந்தியா அக்னி 6 ஏவுகணைய சோதனை செஞ்சாங்களா? என்னதான் பண்ணிருக்காங்க? இது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய உதவியா இருக்க போகுது? இது சைனாவுக்கு ஆப்பா இல்ல அமெரிக்காவுக்கு வைக்க போற ஆப்பா அப்படிங்கறதான் டீடைலா நீங்க பதில் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட் வேல் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா முப்படைகளையும் ஸ்ட்ரென்த் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பல்வேறு வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ரீசன்ட் டைம்ல இந்தியா அக்னி 6 அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஏவுகணைய சோதனை செஞ்சாங்க. பட் உலக நாடுகளுக்கு தெரிஞ்சது அக்னி 5 சோதனை செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. இது எப்படி ப்ரூவ் ஆகுது அப்படின்னா, நோட்டம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த 4780 கிலோமீட்டர்ல எந்த ஒரு விமானமும் நம்ம விண்ணில் பறக்க கூடாது, நாங்க ஒரு முக்கியமான சோதனை செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சிம்பாலிக்கா சொல்றாங்க. ஆக்சுவலா இது 1 to 2 வாரத்துக்கு முன்னாடியே ஆபீஸ்ல அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதன் பிறகுதான் இந்த சோதனையே நடக்கும். ஆக்சுவலா இந்த சோதனை எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஒரிசா கடற்கரையில சண்டிப்பூர்ல வெற்றிகரமா நடத்தி இருக்காங்க. அதாவது ஒரு விஷயம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும், ஒரு ஏவுகணையை நம்ம சோதனை செய்யறோம் அப்படின்னா அது தரைப்படையிலிருந்து வான்பரப்புக்கு போயிட்டு மேலும் கீழே வரும். ஆக்சுவலா இந்த 4750 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம என்ன வேணாலும் ஏவுகணை சோதனை செய்யலாம். ஆக்சுவலா இது ஆல்டிடியூட் எவ்வளவு போகுது அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா யாருக்குமே தெரியாது. அது ஒன்லி கவர்மெண்ட்டுக்கும் அதை தாண்டி அங்க DRDO டிபார்ட்மெண்ட்ல இருக்க முக்கியமான விஞ்ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆக்சுவலா இந்த இடத்துல இவங்க 4780 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆல்டிடியூட ரொம்ப அதிகமா சோதனை செஞ்சிருந்தாலும் இது டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஏவுகணைய தரைப்படையிலிருந்து வான்பரப்புக்கு போய், அதாவது பாரபோலிக் ஆர்க் டிராஜெக்டரி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவோம். அதாவது பரபோலா ஷேப்ல நம்ம எவ்வளவு தூரம் ஆல்டிடியூட் நம்ம ஏத்திட்டே போறோமோ வான் பகுதியில அவ்வளவு தூரம் இங்க தூரம் டிஸ்டன்ஸ் கம்மி ஆயிட்டே வரும். அப்படி டிஸ்டன்ஸ் கம்மியாகும் போது நம்ம சோதனை பார்த்தா உலக நாடுகளுக்கு தெரியும் 5000 கிலோமீட்டர் வரைக்கும் மட்டும்தான் சோதனை செய்யறேன்னு சொல்லிட்டு. நம்ம இந்த இடத்துல ஆல்டிடியூட ஏத்தி நம்ம சோதனை பண்ணும்போது, அதாவது டெக்னிக்கலா ஒரு சில விஷயங்கள் அவங்க வச்சிருப்பாங்க. அதாவது ஆல்டிடியூட் இவ்வளவு தூரம் அதிகம் பண்ணா நம்ம அந்த 5000 கிலோமீட்டர் சரௌண்டிங் முடிச்சிடலாம். நம்ம உலக நாடுகளுக்கு இப்பவே நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இப்ப சரியான நேரமும் கிடையாது. அமெரிக்கா கிட்ட நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இப்பதான் சைனாவுக்கு கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டு இருக்கோம். இவ்வளவு விஷயம் போயிட்டு இருக்கும் போது நம்ம உடனடியாக ஒரு விஷயத்த பண்ண முடியாது. அதாவது எப்ப இந்தியா ஆபீஸ்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம நாடு மிகவும் பலம் வாய்ந்த நாடு, அமெரிக்கா மாதிரி நாடுகளை எப்ப வேணாலும் அடிக்க முடியும், அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல் வரும்பொழுது திடீர்னு நாங்க சோதனை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா நம்மளால சொல்ல முடியும். பட் உடனடியா இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய கிரிட்டிக்கல் இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஆனா சிம்பாலிக்கா நம்ம அக்னி 5 சோதனை செய்யறோம் அப்படிங்கிற பேர்ல அக்னி 6 நம்ம சோதனை செஞ்சிருக்கோம். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த அக்னி 5 ஏவுகணை கிட்டத்தட்ட ஒரு 5000 இருந்து 5500 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். அதை தாண்டி அக்னி 6 ஏவுகணை 8000 இருந்து 12000 கிலோமீட்டர் வரைக்கும் போகணும். ஆக்சுவலா இந்த அக்னி 6 ஏவுகணையை நம்ம இன்டர்கான்டினல் பாலிஸ்டிக் மிசைல்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கண்டத்துல இருந்து இன்னொரு கண்டத்துக்கு போகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. ஆக்சுவலா இன்னும் சுருக்கமா சொல்ல போனா, இந்த அக்னி 6 ஏவுகணை நினைச்சா இந்தியால இருந்து அமெரிக்கா போய் அமெரிக்காவே அடிக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அந்த அளவுக்கு இந்தியா சிம்பாலிக்கா டிசைன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இப்ப நிறைய பிரச்சனைகள் ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்காரு. இத அவருக்கு சிம்பாலிக்கா ஒரு நாளைக்கு உலகத்துக்கு பவர்ஃபுல்லா காட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கூட இந்தியா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்கலாம். அதை தாண்டி இது வரைக்கும் நம்ம ICBM அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் தான் பேசிட்டு இருந்தோம். ஆக்சுவலா புதுசா IRBM அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த கொண்டு வராங்க. அதுவும் பர்டிகுலரா இன்டர்மீடியட் பாலிஸ்டிக் மிசைல். ஆக்சுவலா என்ன அப்படின்னா, நம்ம குறைந்த தூரத்தை, அதாவது இப்ப இந்த 12000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போகுதுன்னு ஒரு ஏவுகணை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய வார்கெட்டை, அதனுடைய பவர் ஜாஸ்தி பண்ணிட்டே இருந்தோம்னா, இன்னும் சுருக்கமா சொல்ல போனா 3 டன்னா இருக்காது, 4 டன் 5 டன் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா மாத்தும் பொழுது அதனுடைய டிஸ்டன்ஸை டோட்டலா குறைக்க முடியும். ஆக்சுவலா அப்படி நம்ம குறைச்சோம்னா அதை இன்டர்மீடியட் பாலிஸ்டிக் மிசைல்னு சொல்லுவோம். ஆக்சுவலா இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இந்தியா டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது உலக நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு. ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த அக்னி 5 ஏவுகணை ரீசன்ட் டைம்ல MIRV அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலா அது எதற்காகனா, ஒரே நேரத்துல மல்டிபிள் டார்கெட்டை எதிரி அட்டாக் பண்றதுக்கு அந்த மாதிரி ஒரு கேப்பபிள் அக்னி 5 கொண்டு வந்தாங்க. இப்ப அதோட சேர்த்து இதையும் சோதனை பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்ப DRDO சோதனை எல்லாமே முடிஞ்சாச்சு. இத கிட்டத்தட்ட இப்ப மிலிட்டரி சோதனை செஞ்சுட்டாங்க. இனி நம்ம கொண்டு போய் இண்டக்ட் பண்றது மட்டும்தான். அப்படி
அப்படி டிப்ளாய் பண்ணிட்டா அப்படின்னா எதிரியை எந்த நேரத்துல நம்மளால அட்டாக் பண்ணணும் அப்படின்னாலும் உடனடியாக அட்டாக் பண்ண முடியும். அதுவும் பர்டிகுலரா நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் அட்டாக்கிங் கேப்பபிலிட்டி நம்ம கிட்ட அது இது கிடையாது. நம்ம செகண்ட் டைம் மட்டும் தான் அட்டாக் பண்ண முடியும். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா எதிரி வந்து நம்மள ஒரு டைம் அட்டாக் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ரெண்டாவது முறை நம்மளால அட்டாக் பண்ண முடியும். இல்ல இன்னொரு பிரச்சனை என்னன்னா நம்ம பாரபோலிக் ஷேப்ல தொடர்ந்து வந்து ரொம்ப நேரம் ஒரு 20 to 25 நிமிஷம் விண்ணில பறந்துட்டே இருந்துச்சுன்னா வானில பறந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா எதிரியினுடைய ரேடால சிக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம வந்து அட்மாஸ்பியர்ல ரொம்ப லோ ஆல்டிடியூட்ல மெயினான வார் சிச்சுவேஷன்ல அந்த மாதிரி சமயத்துல ரொம்ப தூரம் அதிகம் விண்ணில் பறக்க விட மாட்டோம். சரியா சொல்லணும்னா ஒரு 10 to 15 நிமிஷத்திலேயே எதிரியை அட்டாக் பண்ற அளவுக்கு ரொம்ப சீக்கிரம் வந்து பிளான் பண்ணுவோம். அப்படி இருந்துச்சுன்னா எதிரியினுடைய ரேடால சிக்காம ஈஸியா எஸ்கேப் ஆகி நம்ம எளிதா எதிரியை அட்டாக் பண்ண முடியும். அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பாசிட்டிவ். ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒன்லி சோதனையில் மட்டும்தான் பண்ண முடியும். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா உலகத்துல நிறைய நாடுகள்ல அதாவது அவங்க சோதனை செய்யறதுக்கான கெப்பாசிட்டியே வந்து ரொம்ப அதிகமா இருக்காது. அதனுடைய கடற்பரப்பே வந்து பெரிய லெவல் இருக்காது. அந்த மாதிரி சமயத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, சோதனை செய்யும் பொழுது அது வந்து எதிரியனுடைய நாட்டுக்கு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா. அதனால ஆல்டிடியூட் அதிகம் பண்ணி ஈஸியா வந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுவாங்க. ஆக்சுவலா இந்தியா வந்து சிம்பாலிக்கா இந்த மாதிரி வேலையை அதாவது அக்னி 5 அப்படிங்கிற விஷயத்த வந்து இவங்க அக்னி 6 வச்சு பண்ணிருக்காங்க அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. ஆக்சுவலா ஆல்ரெடி வந்து நமக்கு INS அரிதமான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு நீர்மூழ்கி கப்பல் கூடிய சீக்கிரம் வந்து வரப்போகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் இந்தியா வந்து ரொம்ப வேகமா முன்னாடி வந்து போயிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இந்தியா வந்து இப்ப ரீசெண்ட் டைம்ல அமெரிக்காவின் இந்தியாவினுடைய கூட்டு முயற்சியில தேஜஸ் MK1A தேஜஸ் MK2 அது வந்து அமெரிக்கா வந்து நமக்கு இன்ஜின் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை இருந்துச்சு. அவங்க வந்து நாங்க டெலிவரி வந்து ரொம்ப சீக்கிரமா கொடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த இந்த ட்ரம்ப் பிரச்சனைக்கு அப்புறம் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. இவ்வளவு தூரம் வந்து ரொம்ப வேகமா போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மை. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.